இப்ப இந்த வக்ர பயிற்சியில எந்த 2 ராசிகளுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கிறார் அல்லது திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்? திருந்தித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற ராசி தனுசு ராசி. அல்லது செய்த தவறுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அவங்க உங்களுக்கு. அந்த மனசாட்சி சொல்லும் நம்ம இந்த தவறு இந்த இடத்துல செஞ்சிருக்கோம், அதுக்கு மன்னிப்போ அல்லது காதல் திருமணம், கலப்பு திருமணம் அல்லது மதம் மாறிய திருமணம், இது எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இப்போது தனுசு ராசிக்கோ தனுசுவில் என்ன கிரகம் இருக்கிறது அது சார்ந்த முடிகாணிக்க கொடுக்கிறதோ பொங்கல் வைக்கிறதோ இவர்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சென்றால் சனியினுடைய வக்ர நிலையில் இருந்து பாதிப்பில் இருந்து மிதுன ராசிக்கு இப்போது புதிய கடன்கள், அதாவது நல்லா இருக்கும்பா இப்ப கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணிக்கலாம்பா, அது மாதிரி ஆசையை தூண்டி விடுவார். மிதுன ராசி நேர் குழந்தைகள் பருவத்திற்கு வராதவர்கள் வருவார்கள். வந்தவுடன் உறவு நிலை மாறுபடும். உறவு நிலையால் பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு இந்த தெய்வங்களை வணங்குங்கள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கேதுவின் காதலன் நவாம்ச நாயகன் காயத்ரி சங்கர் சார் இருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம் மேடம். சார், சனி வக்ர பயிற்சி இப்போ வந்துட்டு வக்ரமா போயிட்டு இருக்கு, வக்ர புத்தி இந்த மாதிரி நல்லா உக்ரமா பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் எங்க சுத்தினாலுமே. பட் சனி வக்ரம் அப்படின்னா திரும்ப அது ரிவர்ஸ்ல சுத்துது அப்படிங்கிறது பேசிக்கா எல்லாருக்குமே இப்ப தெரியும். ஆனா இந்த வக்ர பயிற்சி யாருக்கு அதிக பலனை தருமா இல்ல யாருக்கு அதிகமா வாதங்கள் எதுனா இருக்குங்க? நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு மிக அற்புதமான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இப்ப சனி வக்ர பயிற்சி, இது ஒரு அற்புதமான கேள்வி. சனி பயிற்சினாலுமே முதல்ல என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்புறம் சனி வக்ர பயிற்சினா ஒரு கேள்வி வரும். சனி பயிற்சி என்பது முன்வினையில் நீ செய்த வினை எது, ஊழ்வினை எது. ஊழ்வினை. சனி என்பது ஊழ்வினை. நீ என்ன நல்லது பண்ணிருக்க, என்ன கெட்டது பண்ணிருக்க, அந்த சனி பயிற்சி உனக்கு என்ன பண்ண போகுது. உன்னுடைய ஊழ்வினை கர்மாவை சொல்லுவது சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி இப்பொழுது வக்ர பயிற்சியார். அந்த 120 நாள், இந்த 120 நாள் என்ன பண்ணும், சனி பகவான் என்ன பண்ண போறார் ஊழ்வினையில. இப்ப உதாரணம், ஏதோ ஒரு ரூபத்துல எல்லாரும் தர்மத்தை பண்ணியிருப்பாங்க, அதே நேரத்துல ஏதோ ஒரு விதத்துல கெட்டதையும் பண்ணியிருப்பாங்க. அப்ப நல்லது பண்ணும்போதும் கெட்டது பண்ணும்போதும் உள்ள கால அளவை இப்பொழுது சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை சனி பகவான் வக்ர பயிற்சியாக கொடுக்கிறார். இப்ப இந்த வக்ர பயிற்சியில எந்த 2 ராசிகளுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கிறார் அல்லது திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம். முதல் ராசியா திருந்தித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற ராசி தனுசு ராசி. ஆமா, திருந்திதான் ஆகணும், இல்ல வருந்திதான் ஆகுவார். இதுதான் சனியோட 2 கண்டிஷன், டூ ஆர் டை. ஏன்னா சனிக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. இதை விட இன்னொருத்தர் டான் இருக்காரு கேதுவுக்கு, அதுக்கு அவர் கூட கிடையாது. எப்படி விதிக்கப்பட்ட விதியின் பிரகாரம் நீ செல் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சியில முதலில் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டிய ராசி தனுசு ராசி. அந்த தனுசுவில் என்ன கிரகம் நிற்கிறதோ, என்ன சாரம் வாங்கி இருக்கிறதோ, அந்த சாரத்தில் அவர்கள் நேர்மையையும் தர்மத்தையும் தொட்டே ஆக வேண்டும். அல்லது செய்த தவறுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அவங்க உங்களுக்கு. அந்த மனசாட்சி சொல்லும் நம்ம இந்த தவறு இந்த இடத்துல செஞ்சிருக்கோம், அதுக்கு மன்னிப்போ அல்லது வருத்தமோ அல்லது ரெக்டிஃபையோ செய்து ஆகணும். ஏன்னா சனி கொடுப்பது யாரும் தடுக்க முடியாது, சனி கொடுக்காததை யாருமே கொடுக்க முடியாது. இதுதான் சனியோட கண்டென்ட். அப்ப முதன்மையானது தனுசு ராசி. தனுசு ராசியில குடும்பத்துல இருப்பவர்கள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா மனைவி மச்சினி, இந்த குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்கொண்டு பார்த்துன்னு இருக்கணும். உதாரணம், நீ நல்லவன், ஆனா உன் பையன் ஒரு தவறுதலான ஒரு வேலை செய்யறான். இப்ப அந்த குடும்பம் யாருக்கு பாதிக்குது, நம்ம குடும்பத்துக்கு தான் பாதிக்குது.
அப்ப அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவது யார்? அவர்கள் தான் அந்த தலைமைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆக தனுசுவில் எந்த கிரகம் நின்றாலும், தனுசு ராசி நேரில் எதுவாக இருந்தாலும், அவர்கள் இதனால் வரை கட்டி காவந்து கொண்டு வந்த மரியாதையை இப்போது காவந்து பண்ணி இருக்கணும். இத இன்னொரு சைடுல சொல்லலாம். சனி வக்ரம், இப்போ கால மாற்றம். குருவோட வீட்டுல பாதிப்பை ஏற்படுத்துவது சனி வக்ரமாக இருக்கும் பொழுது ஏற்படுத்துவது எதுன்னா தனுசு ராசிக்கு என்னன்னா, இளமையும் முதுமையும் எப்பொழுதுமே எதிரணிகளாக இருக்கும். கண்டிப்பா. குரு விந்து முந்தும் சொல்லுவாங்க, சனி விந்தை தடுக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் சொன்னோம்னா, காதல் திருமணம், கலப்பு திருமணம் அல்லது மதம் மாறிய திருமணம், இது எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இப்போது தனுசு ராசிக்கோ தனுசுவில் என்ன கிரகம் இருக்கிறது அது சார்ந்த அல்லது கௌரவம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டே தீரும். இந்த சனியோட வக்ர பயிற்சிக்கு தனுசு ராசிக்காரங்க உறவால் பாதிக்கப்படலாம், உணர்வால் பாதிக்கப்படலாம், அல்லது காதலால் பாதிக்கப்படும், அல்லது குழந்தைகளால் பாதிக்கப்படும். ஆக பாதிப்பு என்பது தனுசு ராசிக்கு முக்கியத்துவம், அதிக முக்கியத்துவம். ஆதலால் இவர்கள் குல தெய்வத்தையோ குருமார்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களையோ கட்டி காவந்து பண்ணியே தீர வேண்டும் தனுசு ராசி. அதற்கு அடுத்தது இவர்கள் பூர்வீகத்துக்குள்ள போயிட்டு குடும்பத்தோட போங்க. இப்ப இதனால் வரைக்கும் பெரும்பாலும் அப்பா அம்மா போயிருக்கலாம் கோயில் குளத்துக்கு, அக்கா தங்கச்சி யாராவது குடும்ப உறுப்பினர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த 4 மாதத்தில் இந்த சனி வக்ர நிலையில் அடைந்தவர்களுக்கு தனுசு ராசி நேயர்கள் குடும்பத்தோடு சென்று முடிகாணிக்க கொடுக்கிறதோ பொங்கல் வைக்கிறதோ இவர்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சென்றால் சனியினுடைய வக்ர நிலையில் இருந்து பாதிப்பில் இருந்து மிகவும் குறைத்துக் கொள்ளலாம், தாக்கம் குறையும். அதுக்கு அடுத்தது அதே தனுசு ராசி தன்னுடைய வீடு, தன்னுடைய இடம், தன்னுடைய நிலம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய தாய் அல்லது தந்தை வழி உறவு, பாட்டி, இவர்கள் அனைவருக்கும் உடல்நிலையை சிறிது கவனம் கேர் எடுக்கணும். ஏன்னா வக்ரம்னா என்ன, இயல்பு நிலைக்கு மாறானது. இப்ப இத்தனை நாள் வரைக்கும் கண்டுக்காம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப கண்டுகொள்ள வேண்டும். இத்தனை நாள் வரைக்கும் ஒரு இஎம்ஐ விட்டாங்க, சரிப்பா அடுத்த இஎம்ஐ கட்டுவான்னு சொல்லலாம். ஆனா 3 இஎம்ஐ கட்டும் போது கட்டாத இருக்கும் போது அவன் நேரா நின்றுடுவான். இதான் சனி வக்ரம். எக்ஸ்கியூஸ் உண்டு, அதை ஏன் நீ காலம் கடந்து சலுகையா எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னை லாக் பண்ணும். சோ தனுசு ராசி முதன்மையாக பாதிக்கப்படும். ஆதலால் அந்த பாதிப்பில் இருந்து விடுதலை அடைய குருவையோ குலதெய்வத்தையோ குடும்பத்தோடு கண்காணிப்பில் இருந்து கடமையை ஆற்றுங்கள். சனி வக்ர நிவர்த்தியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ வக்ர பயிற்சிக்கு ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தனுசு ராசி தான் எஃபெக்ட். ஓகே. ரெண்டாவது அதிக எஃபெக்ட் ஆகிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இப்பொழுது புதிய கடன்கள், அதாவது நல்லா இருக்கும்பா இப்ப கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணிக்கலாம்பா, அது மாதிரி ஆசையை தூண்டி விடுவார். இந்த நேரமே அப்படிதான் இருக்கும். மிதுன ராசியில் என்ன கிரகம் நிற்கிறதோ, யார் பிறந்திருக்கிறார்களோ அல்லது மிதுனத்தில் இப்பொழுது தசையாக சென்றாலும் அவர்களுக்கு சனி வக்ர நிலை என்பது ஆசையை தூண்டும் கிரகமாக இருக்கும். ஆக மிதுன ராசி நேயர்கள் கடன் சுமைகளில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். அல்லது தன்னுடைய ஆசைகளை நிராசையாக ஆக்காமல் தேவையான ஆசை இது, அத்தியாவசியம் இது, அவசியம் இது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல, தன்னுடைய சத்துக்கு ஏற்றாற் போல, தன்னுடைய எக்கனாமிக்கலுக்கு ஏற்றாற் போல கடனை வாங்குங்கள். இல்லை என்றால் மிதுன ராசி மாமியாராலும் உறவினர்களாலும் பங்கு பங்காளிகளாலும் இப்பொழுது கடன் சுமையில் சிக்குவார்கள். அதுபோல இப்ப 16 வயசு பசங்க குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது, வக்ரமாக இருக்கிறது. ஆக குழந்தைகள் இதுவரை பருவ வயதை வராதவர்கள் இப்பொழுது பருவத்திற்கு வருவார்கள். ஆமா, மிதுன ராசி நேர் குழந்தைகள் பருவத்திற்கு வராதவர்கள் வருவார்கள். வந்தவுடன் உறவு நிலை மாறுபடும். உறவு நிலையால் பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஆக சனி வக்ர பாதிப்பு முதன்மையானது தனுசு, இரண்டாவது பாதிப்பு மிதுனம். இவர்கள் கண்டிப்பாக கடன் சுமையில் ஆசைகளை, குறிப்பா மிதுன ராசிக்காரங்க ஆசையை குறைச்சிக்குங்க. அளவா பிளானர் இதை சொன்னோம்னா திட்டமிட்டு கடை வாங்குங்க, ஜெயிச்சிருவீங்க.
எதுக்கு என்ன செயல் அதுக்குரிய பிளானிங் பண்ணி வாங்கணும். பிளான் பண்ணி செய்தால் மிதுனம் குறிகட்டும். அதுபோல 8, 12 குடும்ப உறவுகளை பிளான் பண்ணி அனுசரணையில் சென்றால் தனுசு குறிகட்டும். இல்லை என்றால் வக்ரம் தன்னுடைய வேலையை வக்ரத்தை செய்தே தீரும். அதனால சனி பயிற்சியில் முக்கியமான 2 ராசிகளுக்கு மட்டும் முதன்மையானது. இவர்களுக்கு மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால் வக்ர கிரகங்களை, இப்ப உதாரணம் பிரித்யங்கா தேவி அல்லது திருவுக்கரை வக்ர காளி ஆக வக்ர தெய்வங்களை இப்பொழுது 120 நாள்ல வணங்குங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க திருவண்ணாமலை அடி அண்ணாமலையார் பின்னாடி இருக்கக்கூடிய அம்பாளை, அதாவது ருத்ர பைரவியை வணங்கி வர வாழ்வில் எல்லா வளங்களும் கிட்டும். இப்ப அந்த 120 நாள் இழந்தது அத்தனையுமே வாங்க முடியும், வாங்கணும். இழந்தது அத்தனையுமே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த ருத்ர பைரவி கொடுப்பார். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் குறிப்பா தனுசும் மிதுனமும் அங்கு சென்று அண்ணாமலையாரையோ அல்லது பிரித்யங்கா தேவியோ அல்லது வக்ர காளியையோ வக்ர தெய்வங்களை வணங்குங்கள். இந்த 120 நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும், ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாய்ப்பிலிருந்து, அதாவது பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு இந்த தெய்வங்களை வணங்குங்கள். பிரச்சனை உங்களை விட்டு ஓடிவிடும். மற்ற ராசிக்காரங்களை எடுத்துங்க. பொதுவா ஒரு விஷயம் சொல்லணும்னா, யார் யாருக்கெல்லாம் சனி வக்ரமா இருக்கோ அல்லது சனி பகைசாரத்துல இருக்கோ அவர்களுக்கு இந்த 120 நாள் நல்ல லாபகரமாக இருக்கும். யார் யாருக்கு நல்லா இருக்கோ அவர்களுக்கு வக்ர நிலை வேலை செய்யும். அதில் முதன்மையாக வேலை செய்வது தனுசுவும் மிதுனமும். ஆக இவர்களுக்கு மட்டுமே இந்த வக்ர பயிற்சி கொஞ்சம் பலங்களை கூட்டுதலும் அல்லது குறைத்தலும் உண்டு. நியாயமாக நடந்தால் பலங்களாக இருக்கும். கொஞ்சம் ஆசைக்கு அடிபணிச்சிட்டீங்கன்னா அது வறுமையாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சூப்பர் சார். இப்போ தனுசு ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் இந்த 120 நாள் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பாக. பேசாம அமைதியா இருந்துடலாமா அப்படின்னு அமைதியால இருக்க விட மாட்டாரு. இருக்கிற வேலை என்ன செய்யணும்னா, அதாவது பழைய வேலைகள், அதாவது தொக்கி நிக்கிற வேலைகள், பேலன்ஸ் வேலைகள், என்னென்ன பேலன்ஸ் இருக்கு, எதெல்லாம் முடிக்கலன்னா அதை முடிச்சிருங்க. பேலன்ஸை முடிப்பதற்கு சனி வக்ரமாக வருகிறார். அதனால முடிச்சிடுறது. ஏமாந்தா நம்ம பேலன்ஸ் முடிஞ்சிடும். அதனால வீட்டில் தொக்கி நிக்கிற வேலைகளும் அல்லது அலுவலகத்தில் பழைய பாக்கிகளும் அதை கரெக்டா முடிச்சிருங்க. சனி வக்ர நிவர்த்தியால், வக்ர பெயர்ச்சியால் எந்தவித கஷ்டம் இல்லை. அப்பா இத்தனை வருஷம் முடிக்காத வேலை இப்ப முடிச்சப்பா, அப்படி பரம திருப்தியோடு நாம் பலம் வரலாம். கண்டிப்பா சார். பரம திருப்தி அப்படிங்கிறது வேலையை முடிக்கிறதுல மட்டும் முதல்ல இந்த பதிவு கேட்டு அதுக்கேற்ற பிளானிங்க பண்ணணும் அப்படின்னு திட்டமிடணும். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.